இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒன்று 180 ரூபா. இதுதான் வந்து தேங்காய் 180 ரூபா போகுது பாருங்கண்ணா. சரியா விலையோட இருக்கு. ஒக்கமக்காய் அக்கா ஒக்கமக்காய் ப்ரைஸ் ஒக்கமக்காய் இது ஒருக்கேண்டிப்பா மேக்க கீது கீது ஆ சரி அக்கா தேங்காய்க்கு விலை சொல்ல பயப்படுறா சொல்கிறா இல்லை இங்கே பாருங்க இது 180 ரூபா. ஆனால் இதில் வந்து 3 விதமாக இருக்குது. இது வந்து நல்ல பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க சூப்பர் தேங்காய். ஆனால் இதுன்ற விலை தெரியலை. இதுன்ற விலை வந்து 180 ரூபா. நன்றி. இந்த விலை 180 ரூபா. ஆனால் 3 விதமாக இருக்குது தேங்காய். அதில் வந்து பெரிய தேங்காய் இன்னும் விலை கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம்ரோவலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் நிற்கிறோம். கொழும்பில் முக்கியமாக வந்து பெட்டா மரக்கறி மார்க்கெட் பாருங்கள். பெட்டா மரக்கறி மார்க்கெட்டில் நிற்கிறோம். இங்கேன்னு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு நாட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு தளம் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு தேங்காய்ன்ற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா முதல் 230 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கு. அதோட வந்து மரக்கறியெல்லாம் இப்போ என்ன விலை போகுது தேங்காய் என்ன விலை போகுதுன்றதான் பார்க்க போகிறோம். இந்த பின்னுக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரக்கறி மார்க்கெட் இது வந்து மிக பிரம்மாண்டமான மார்க்கெட். கொழும்பு வாழ் மக்களுக்கான முக்கியமான ஒரு மார்க்கெட்னு சொன்னால் இதுதான். இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த தொங்கல் வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இப்போ இங்கே வந்து என்னென்ன விலையில் விற்கிது மரக்கறிகள் முக்கியமாக வந்து தேங்காய் இல்லாமல் வந்து இங்கே என்னென்ன விலையில் விற்கிதுன்றதில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேங்காய் வந்து இந்த பாருங்கள் கொழும்பில் வந்து இப்போ வந்து தேங்காய் விலை வந்து 160 ரூபா தான். இந்த 250 ரூபா விற்கிது 140 ரூபா விற்கிதுன்ற அந்த விலைக்கு நான் பார்க்கல. 160 150 170 அது என்னண்ணா ஜிடிஎன்டா என்னண்ணா சாரி சின்னது சின்ன காயா எவ்வளோ வேணா இது 80 ரூபா குட்டி 50 ரூபா. இப்போ என்ன தேங்காய் கொஞ்சம் விலை கூடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இப்போ குறைஞ்சிருக்கா? இப்போ கொழும்புல என்ன தேங்காய் நிலவரம்னா எப்படி போகுதுண்ணா என்ன விலை போகுது? போன கிழமையெல்லாம் கொஞ்சம் விலை கூடி இருந்துச்சு. டிசி விலை கூடனால கொஞ்சம் கூடி இருந்துச்சு. காரணம் என்னென்னா தேங்காய்க்கு டிசி கூட தானே அதனால கொஞ்சம் விலை கூடி இருந்துச்சு. இப்போ இன்றைக்கு ரெண்டு நாளாக கொஞ்சம் விலை கம்சமாக இருக்குது குறைவாக இருக்குது. இப்போ இதான் விலை 180 160 170. இதில் விலை என்ன விலை அடிச்சிருக்க விலையை விட நாங்கள் 10 ரூபா குறைச்சி கொடுத்துருவோம். சேம். ஏன்னா எங்களுக்கு சின்ன டாக்கெட் ஒன்று இருக்குது. அந்த டாக்கெட்டுக்காக நான் காசு கண்டிப்பாக எங்கேருந்து இல்லை உங்களுக்கு தேங்காய் வருது? எங்களுக்கு வருது யாழ்ப்பாணம் வருது, புத்தளம் வருது, மதுரங்கொடி வருது, மற்றது பவுனியா. இந்த தேங்காய் விலையில் இல்லாமல் இப்போ இதே விலையில் இருக்கிறது சான்ஸுக்கு இல்லாட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சோண்டே இருக்கு. நாளாக தான் குறைஞ்சோண்டே இருக்கு. இப்போ இன்றைக்கும் கால் பண்ணாலும் தேங்காய் குறையுது அப்படின்னு. யாழ்ப்பாணங்கள் குறையுது, புத்தளம் அதுக்காக தான் குறையாது. ரைட்டு. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் தேங்காய் விலை நிலவரங்கள். இதுதான் முழுமையாக பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணா வந்து தேங்காய் எண்ணெய் விலை விற்கிது என்னென்னலாம் சொல்லியிருப்பார். ஓகே உறவுகளே, முக்கியமாக வந்து நாங்கள் கொழும்புல தேங்காய் எண்ணெய் விலை வெட்டுறதை பார்த்தாச்சு. அதோட வந்து மரக்கறி மார்க்கெட்டுன்ற விலை நிலவரங்களும் போட்டிருக்கேன் பாருங்க. பழங்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்து வாங்குங்க. நாங்கள் முக்கியமாக வந்து தேங்காயும் மரக்கறியிலும் என்ன விலை போட்டுருந்துச்சு வரும். மாம்பழங்களை பெறும் பார்த்தீங்களா? எல்லாம் கருத்த குழம்பு மாம்பழம். இப்போ இங்கே வந்து நாங்கள் மரக்கறி விலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் மரக்கறி வந்து அது அந்த இதுக்கு மேலேயே வந்து விலை போட்டிருப்பாங்க. அதனால் நாங்கள் அப்படியே விலையை பார்த்து கொண்டே போகலாம். இந்த பாருங்க, இந்த கீரை வந்து 180 ரூபா, மரவள்ளி கிழங்கு வந்து 120 ரூபா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருணை கிழங்கு அரை கிலோ வந்து 180 ரூபா, அரை கிலோ 150 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் ஃப்ரூட் அரை கிலோ 250. சின்ன தோடப்பழம் இருக்குது பாருங்க, அரை கிலோ வந்து 160. இந்த கொச்சி மிளகாய் 100 கிராம் 150. இது கொஞ்சம் விலையாக இருக்குது. 100 கிராம் 150. தேசிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கிராம் 80 ரூபா. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 130 ரூபா விற்கிறாங்க, அரை கிலோ 130. அது மாதிரி பச்சை மிளகாய் 100 கிராம் 100 ரூபா விற்கிறாங்க. இஞ்சி என்ன விலைண்ணா? 100 கிராம் 140 ரூபா போகுது. இஞ்சி வந்து பொன் மாதிரி. ஏன்னா இப்போ கொஞ்சம் விலை கூட என்ன அப்படியா? சரி விலை இப்படியே நாங்கள் அடுத்தா பார்ப்போம். தேங்காய் விற்கிற இடம் இருக்கணும் இங்கே. தேங்காய் புளியிலையா? ரைட். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு 1 கிலோ 300 ரூபா. கிழங்கு பார்த்தீங்களா? சும்மா ஃப்ரெஷ் கிழங்கு தான், பார்க்க ஆசையாக இருக்குங்க. 1 கிலோ 320 ரூபா. பெரிய வெங்காயம் இது வந்து நுவரெலியா எங்கண்ட இலங்கை கிழங்கு வந்து 300 ரூபா. இதில் வந்து ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்கள், அரை கிலோ 300 ரூபா. பார்த்தீங்களா? அப்படி வந்து இங்கே வந்து நாங்கள் விலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து விலை அப்படியே போட்டிருப்பாங்க, அப்படியே பார்க்க வேண்டியதான். பார்த்தீங்களா?
இப்படி தான் இருக்குது. மிக பிரம்மாண்டமான சந்தை. இங்கே நாளான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து பொருட்கள் வாங்குறத காண முடியும். அரை கிலோ 140 ரூபா, 280 ரூபா. இந்த பப்பாசி பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது. பாருங்க, இது பார்த்தீங்களா? இது வந்து நல்ல ஸ்டைலாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ 150 ரூபா. கருத்த குழம்பு எங்கத்தையான்? யாழ்ப்பாணம். இந்த பாருங்க, நம்ம நாட்டு பழம் இருக்குது, 150 ரூபா விற்கிறாங்க 1 கிலோ. நிறைய வச்சுருக்குறாங்க. நன்றிண்ணா. ஆனால் யாழ்ப்பாணம் இல்லை, அந்த பழம் வந்து யாழ்ப்பாணம் இல்லை மக்களே, சிங்களூர்லேயும் இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து ராசவள்ளி கிழங்கு. ரொம்ப நல்ல பாருங்க, நல்ல வடியாக இருக்குது பார்க்க. இது என்னப்பா இது அண்ணா? இது என்ன? 1 கிலோ 500 ரூபா. இங்கே பாருங்க, இது வந்து தேசிக்காய் நினைக்கிறேன். லெமனா? லெமன். இங்கே பாருங்க, நல்ல நீட்டாக இருக்குது, பார்க்க நல்ல அழகாக இருக்குது. அப்போ அப்படி நிறைய இருக்குது. பச்சை மஞ்சள் இங்கே பாருங்க, இலங்கையில் உருவாகிற பச்சை மஞ்சள். அப்போ அப்படி இங்கே கிடக்குது. மக்களோடையும் கதைக்க முடிஞ்சால் கதைச்சி பார்ப்போம். இங்கே பாருங்க, இதான் வந்து விலை, இதான் விலை. இதை பாருங்க, கறிமிளகாய் 100 கிராம் 100 ரூபா, 1000 rupees. இது கொஞ்சம் விலை கூட இல்லையா? இது இது வந்து கொஞ்சம் மற்ற இடத்துல 1600, இங்கே 1000 ரூபா கொடுக்குறாங்க பாருங்க. இங்கே இது வந்து கறிமிளகாய். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் 250 கிராம் 130 ரூபா. இது இந்த போஞ்சி மாதிரி இருக்குது பாருங்க, 180 ரூபா 250 கிராம். அது மாதிரி கேரட் 80 ரூபா 250 கிராம், 250 கிராம் 160 ரூபா. அப்படி அப்படி விலை விற்கிது. வெங்காயம் என்ன விலை? 260 ரூபா. 160 ரூபா. இங்கே பாருங்க, இங்கே 100 ரூபா போட்டு கிடைக்கும். அது கிலோ 160. இந்த பாருங்க, எங்கத்தையா? எந்த நாடு? எந்த நாடு? பாகிஸ்தான். பாருங்க, பாகிஸ்தான் வெங்காயம் இருக்குது. சரி தானே? தேவைண்டா வந்து பாருங்க. நன்றி. அண்ணன் வீடியோ பார்த்துட்டு குறைச்சி சொல்கிறார் மக்களே. நான் உங்களுக்கு சரியான விலை இப்போ சொல்கிறேன் பாருங்க. இந்த இருக்குது 1 கிலோ 200 ரூபா. பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு வீடியோ கொண்டு போக கொஞ்சம் பயம்தான், சில பேர் சண்டைக்கு வருவாங்க. இங்கே பாருங்க, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுக்கட்டேம்மா, வீடியோ எடுக்கட்டா? இதை இப்படி பிடிக்கட்டா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், மிளகாய்த்தூள், இந்த கருவாப்பட்டை, உப்பு எல்லாமே வந்து இங்கே பேக் பண்ணி வச்சிருக்கு பாருங்க, எப்படி அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பேக்கிங் எல்லாம் என்ன விலையா? ஒரே விலையா இல்லை அடிப்படாது? இந்த இது என்ன விலை? இந்த சின்ன சீரகம் 100 ரூபா. இது பெரிய சீரகம். இப்படி என்ன பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அழகா இருக்கு உண்மையில. இங்கே எப்படி தான் வச்சிருப்பி விற்பாங்க பாருங்க. என்ன தேங்காய் காணல, தேங்காய் வந்து வெளியில இருக்கான். அப்படியே போய் பார்ப்போம் மக்கள். இப்போ எல்லாம் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறதால ஒன்றும் செய்யலாமல் இருக்குது, கதைக்கலாமல் இருக்குது. இங்கே பாருங்க, அந்த அதே சரக்கு தோல்கள்லாம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இது பாருங்க, சின்ன தக்காளி பழம், பேபி டொமாட்டோ இருக்குது. இங்கே சின்ன 1/2 கிலோ 100 ரூபா. பார்த்தீங்களா? நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. 1/2 கிலோ 100 ரூபா. உருளைக்கிழங்கு 250 ரூபா போகுது. அங்கே 300 ரூபா விற்கிறாங்க, இங்கே 250 போகுது. பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? இந்த தேங்காய்க்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, தேலி 1/2 கிலோ 250, 1 கிலோ 500 ரூபா விற்கிறாங்க. வெள்ளைக்காராக்கா மசாலா தூள் பார்க்குறா. பார்த்தீங்களா? இதுகள் வந்து அப்பளங்கள், கலர் அப்பளங்கள் இருக்குது பாருங்க. இங்கே இந்த பூ அப்பளம், மற்றது இங்கே இதுவும் அந்த அப்பளம் தானே. இங்கே அப்பளங்களோ அப்பளம். இங்கே பாருங்க, இதை பாருங்க, எல்லாமே அப்பளம். இது கலர் அப்பளம்னு சொல்கிறேன். பப்பாப்பழம் 1 கிலோ 200 ரூபா. சூப்பர் பழம். இங்கே பாருங்க, நல்லா இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. கொண்டை வெட்டி சாப்பிடலாம்னா கிலோ 200. நல்ல பப்பாசி. அப்படி இங்கே பாருங்க, அப்படியே நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே நான் போனால் போய்கிட்டே இருக்கலாம். சரிதானே? இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே தான் பாருங்கண்ணே. போஞ்சி எல்லாம் ஒரு 400 ரூபா கிலோ. இந்த வத்தக்கிழங்கு வந்து 160.
ஓ, இது வந்து கொழும்புல இருக்கிற பெட்டா மார்க்கெட்டுன்னு எப்படி இருக்கிறத சொல்லுங்கள். முழுமையாக காணொலி போடுறோன்னு பாருங்கள். இப்போ தேங்காயில் அங்கால இருக்கு போய் கேட்போம். சரி தானே. இங்கே கேரட் வந்து 80 ரூபா, 160 ரூபா. இதை பார்த்தீங்களா, மசாலா கடையை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த வரும் கருவாட்டு கடை. இஞ்சால் அப்படியே வந்தோம்னா வாழைப்பழ கடை. வாழைப்பழங்கள் விதம் விதமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இப்போ தேங்காய் தெரியும் தானே விலை சொல்ல கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் அதில் போட்டிருக்காங்க 180. ஆனால் அதில் பெருசு சின்னலாம் இருக்குது மக்களே. இது பார்த்தீங்களா கருவாட்டு கடை பாருங்கள் எப்படி இருக்குது. வித்தியாசமான கருவாடு எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ விதமான கருவாடு இருக்குது. சாலையாண்டு போட்டிருக்கு 100 கிராம் 250, 2500 ரூபா. குறைஞ்சது கருவாடு விலை 1 கிலோ 2500 ரூபா இருக்குது. இதை பாருங்க 230 ரூபா அரை கிலோ. நெத்தலி அரை கிலோ வந்து 250 கிராம் 230 ரூபா. 920 ரூபா கிட்ட போகுது இந்த நெத்தலி பாருங்க. பார்த்தீங்களா இதில் இறால் கருவாடு இருக்குது. இதால பழக்கடை. இது வந்து பழக்கடை. இது வந்து இறால் கருவாடில் இந்த கூனி இறால் பாருங்கள். சின்ன சின்ன இறாலாக இருக்குது. இங்கே இதில் வந்து இன்னும் செய்வாங்க, சிங்கள மக்கள் செய்வாங்க, நல்லா இருக்கும் சாப்பிட. இங்கே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வருங்கூடு அப்படி என்று பாடி இருக்கிறாங்க. இங்கே இது வந்து இறால், கூனி இறால் பார்த்தீங்களா சின்ன இப்படி இருக்குது. இதில் எண்ணெய் பாக்கு அரை கிலோ 400. இந்த பாருங்க இப்போ தான் வந்து இப்போ சரியாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:20. இந்த பெட்டா மார்க்கெட்டில் என்னென்ன விலைகள் விற்கிதுன்றதான் இப்போ நான் காட்டி கொண்டிருக்கிறேன். இதை வந்து முழுமையாக பார்க்கணும். நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் இதுகளில் விலை என்னது எப்படியானதுன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். தக்காளி பழம் உங்கள் ஊரில் என்ன விலைன்றது சொல்லுங்கள். இங்கே வந்து 240 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன விலைன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் உறவுகளே. சரியா பாருங்க. இப்போ திரும்பி நான் வந்த மூளைக்கு தான் போக போகிறேன். அங்கால வந்து தேங்காய் மொத்த வியாபார கடை இருக்காம். அதில் போய் நாங்கள் தேங்காயில் என்ன விலை விற்கிதுன்றதில் பார்ப்போம். அம்மாக்கள் இருந்து பழைய பூண்டு வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். பழைய பூண்டுகளை வந்து ஓகேயா பாருங்க எப்படி இருக்கு. உண்மையிலேயே பயந்து ஒன்றான் இருக்கிறேன். யாராச்சும் ஒருத்தன் வந்து சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தாலும் ஓடிடணும். சரிதானே உறவுகளே. அப்போ இப்படி இருக்கு பார்த்தீங்களா. இப்படிதான் இருக்கு. இது வந்து கொழும்பு தலைநகரம், இலங்கை தலைநகரத்தில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட் பாருங்க. சரிதானே. இப்போ வந்து இந்த இஞ்சி பாருங்க நிறைய இந்த மசாலா கடைகள் இருக்குது. ஏன்னா இந்த கடையை பார்க்க ஆசையாக இருக்குது. எங்களுக்கு தேவையானது வந்து அப்படி ஒரு பேக்கெட்டை வந்து வாங்கிட்டு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதுளம் முத்து இது பாருங்க கருப்பாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு நல்லா இருக்குது. ஐயோ தூள். மறக்காமல் எல்லோரும் இந்த காணொலியை பார்த்து உங்களோட ஊர்களில் என்னென்ன விலை விற்கிதுன்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் மற்ற வேலைக்கு வந்து இது வந்து பிரியோசனமாக இருக்கும். பார்த்தீங்க தானே. இப்போ வந்து 11 மணி என்ற வழியாக வந்து இப்போ மக்கள் கூட்டம் குறைவாக காணப்படுது. வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா விலைக்கும் இருக்குது. சின்ன வெங்காயம் சின்ன பார்த்தீங்களா. இதுதான் மார்க்கெட். இப்போ தேங்காய் விலை நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். இப்போ வெளியில் வந்து மொத்த தேங்காய் விற்பனை விலை இருக்குது. இங்கே பாருங்க மாங்காயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 240 ரூபா கிலோ அப்படி போகுது. அவரத்தில் வந்து வெங்காயம் வந்து 160 ரூபான்னு சொல்லியிருந்தாலும் அது வந்து தவறான விலை. இங்கே பாருங்க சரியான விலை வந்து 1 கிலோ 280 ரூபா. இல்லை 1 கிலோ வெங்காயம் 240 ரூபாய்க்கும் இருக்குது. சட்டப்படி வெங்காயம் நல்ல வெங்காயம். இது வந்து நுவரெலியா 1 கிலோ 300 ரூபா. நம்ம நாட்டுக்கிழங்கு பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு எல்லா நாடு சீனாவில் எல்லாம் வரும். ஆனால் எங்கட நாட்டுக்கிழங்கும் இருக்குது. உருளைக்கிழங்கு வந்து எங்கட நாட்டிலையும் இது விளையிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா
அப்படியே சுற்றி அடுத்த பக்கத்தால் வந்துட்டோம். ஆமாம், தக்காளி பழத்தை பாருங்க, பார்க்க உண்மையா அழகா அழகா சூப்பராக இருக்குது. பவுன் மாதிரி இருக்குது அதை பார்க்க. பழக்கடை. சரி, தேங்காய் கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு தான் இருக்குது. இந்த முன்னுக்கு தேங்காய் கடை இருக்குது. நாங்கள் போய் கேட்டுட்டு எடுக்கலாம்னு கேட்டுட்டு எடுப்போமா. தேங்காய் இருக்குது பாருங்க, 180 ரூபா வரைக்கும் தேங்காய் இருக்குது. கொட்டி தேங்காய் வந்து 180 ரூபா விலை போட்டிருக்கு. 180 ரூபா கொழும்புல. இப்போ தேங்காய் விண்ட விலை வந்து 150, 170, 170, 160 பாருங்க. சட்டப்படி 160 ரூபாய்க்கு இருக்குது தேங்காய் பாருங்க. இது வந்து 170. இந்த காணொலியை நாங்கள் இதோட முடிப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். ஓகே தானே? பாய் ரோல.